வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. நிறைய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டே வர முக்கியமான ஒரு விஷயம், அதுலேயும் பெற்றோர்களுக்கு ரொம்ப குறிப்பாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு பேரண்டிங் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ற உங்கள் குழந்தைகளுக்கு வெளியில் கடைகளில் விற்கப்படுற டொமேட்டோ கெச்சப், மயோனைஸ், ஃப்ரூட் ஜாம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுக்கறத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய இடங்களில் நான் விழிப்புணர்வு கொடுத்துட்டே வரேன். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தொடர்ச்சியாக சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் மாரடைப்பு, பக்கவாதம், உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஃபியூச்சரில் ரொம்பவே அதிகம்ன்றது ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலே சைல்டுஹுட் ஒபிசிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கு உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதனால வெளியில் கடைகளில் விற்கப்படுற மயோனைஸ், டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் தவிர்க்கிறது உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. மயோனைஸ் அப்படின்னாலே கொஞ்சம் கூட ஹெல்த்தியே இல்லாத ஒரு உணவுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதே மயோனைஸை வீட்லேயே நீங்கள் எப்படி ஹெல்த்தியான முறையில், அதாவது ஆரோக்கியமான முறையில் வீட்டில் எப்படி சொந்தமாக நீங்களே தயார் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலான்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஹெல்த்தியே இல்லாத ஒரு உணவை எப்படி ஹெல்த்தியாக மாற்ற முடியும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஆயில் அதிகமாக சேர்த்து அரைப்பாங்க அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. நம்ம ஆயிலே சேர்க்காம வீட்டில் செய்யலாம். அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த மயோனைஸ் அப்படின்றதுல எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இருக்காது. நம்ம வீட்டில் பன்னீரை கொண்டு மயோனைஸ் எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி சொல்கிறேன். பன்னீர் அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு புரத ஊட்டச்சத்தும் அதிகமாக போகும். புரத ஊட்டச்சத்து அதிகமுள்ள ஒரு மயோனைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வெளியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக சேர்ப்பாங்க. ஒரு நாள் தயார் பண்ண பன்னீர் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்து அடுத்த நாள் கொடுப்பாங்க இல்லையா? சொந்தமாக வீட்டில் நீங்களே எப்படி ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணலாம், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமன்றதை பற்றி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த மயோனைஸ் அப்படின்றது எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி நான் சொல்கிறேன். 5 முக்கியமான பொருட்கள், ஆரோக்கியமான 5 முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி இந்த மயோனைஸ் தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான பொருள் பன்னீர். பன்னீர் அப்படின்றது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது பூண்டு. பூண்டு அப்படின்றது பெரிய பூண்டாக இருக்குது, பெரிய சைஸ் பூண்டாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 3 பூண்டு அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இல்லை சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க. மூணாவது முக்கியமானது முந்திரி பருப்பு, கேஷ்யூநட் அப்படின்னு சொல்லக்கூடிய முந்திரி பருப்பு. 100 கிராம் பன்னீருக்கு ஒரு 25லேருந்து 26 முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த மயோனைஸ் நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் முன்னாடி முந்திரி பருப்பை மட்டும் தனியாக தண்ணியில் ஊற வச்சுடுங்க. அப்போ தான் இதை அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் நல்லா அரைப்படும். 4வது மஞ்சள் தூள், 5வது மிளகுத்தூள். பன்னீர், பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் கூடவே நான் சொன்ன மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஊற வச்ச முந்திரி பருப்பு. இந்த 5 முக்கியமான பொருட்களை வைத்து எப்படி தயார் பண்ணலான்றதை பற்றி இப்போ நான் காட்டுறேன். முதல்ல ஒரு 4 பல்லு பூண்டு, கூடவே 3 மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வைத்த 25 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா பன்னீர் அப்படின்றது வீட்டில் நானே சொந்தமாக தயார் பண்ணது. ஒரு 100லேருந்து 120 கிராம் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு வீட்டில் சொந்தமாக நீங்களே தயார் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பு, மிளகுத்தூள். உப்பு அப்படின்றது நான் இந்துப்பு பயன்படுத்தியிருக்கேன். அயோடைஸ்டு சால்ட் பயன்படுத்தாதீங்க குழந்தைகளுக்கு. கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா அரைத்து எடுத்திங்கன்னா மயோனைஸ் மாதிரியான கன்சிஸ்டன்சி வந்துடும். பால் அளவுக்கு அதிகமாக சேர்க்காமல் அளவோடு சேர்த்திங்க அப்படின்னாலே மயோனைஸ் கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த பதம் வரல அப்படின்றதுக்காக எண்ணெய் சேர்த்து அரைக்காதீங்க. ஆயில் சேர்க்க வேண்டாம், குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இது பார்த்திங்கன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது சாண்ட்விச்சில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஸ்ப்ரெட் மாதிரி அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்கன்னா ஈவினிங் தயார் பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி உடனே குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. ஒரு நாள் தயார் பண்ணதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்து அடுத்த நாள் பயன்படுத்துறது கண்டிப்பாக தவிர்க்கணும் இந்த மயோனைஸை. இது எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட மயோனைஸ் மாதிரியான ஒரு டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதில்.